திருவம்பல சக்கரம் சிதம்பர ரகசியம். இந்த சிதம்பர ரகசியத்துக்கு பேரே திருவம்பல சக்கரம்னு பேர். சிதம்பரத்துல நாம் பார்த்து அனுபவிக்க வேண்டியது ஒரு நாள் முழுக்க இருந்து அனுபவிக்கணும். காலையில உஷத்காலத்துக்கு முன்னாடி பள்ளி அறையில சுவாமியோட திருவடிகை தரிசனம் பண்ணி காலசந்தியிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு காலமும் நடக்கக்கூடிய அந்த பூஜையை பார்த்து அனுபவிக்கணும். இதுல காலையில ஒரு 11 மணி சுமாருக்கு கைலாயத்திலேருந்து சுவாமியே விருப்பப்பட்டு தன் உரு கொண்டு தானே இங்க சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய அழகான ஒரு வடிவமான ரத்தன சபாபதியினுடைய திவ்யமான விக்கிரகத்தை கற்பூர ஆரத்தி காமிக்கிறதே அதுல தீபச்சுடரை கண்டு அனுபவிக்கிறது. அதுபோல சாயந்தர நேரத்துல அதிரகசியமா நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பூஜை திருவம்பல சக்கரத்துக்கு நடக்கக்கூடிய பூஜை. பால், சந்தனம், அகில் தூபம், தித்திப்பு நைவேத்தியம் இதெல்லாம் சுவாமிக்கு தன் கண் மூடிக்கொண்டு அர்ச்சகரே அந்த சுவாமிக்கு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு மானசீகமா நாம தரிசனம் பண்ணலாம். சிதம்பர ரகசியம், சிதம்பர சக்கரம் அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் ஆசை, எது ரகசியமா இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இந்த மனுஷாளுக்கு இயல்பு. அது என்ன அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஞான சித்தி உண்டாகும். இந்த உடம்பு இயங்குவதற்கு தேவை உயிர். உயிர் இல்லை அப்படின்னு கேட்டா வேற பேரை இட்டுடுறா. பேரினை நீக்கி பிணமென்னு பேர் வைத்து ஊருனை கூட்டி ஒலிக்க அழுதிட்டு சூளையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரேங்கிற. இந்த உடம்புல உயிரற்ற நிலைக்கு பிணம்னு பேர். அது மாதிரி ஒண்ணும் இயங்கிறதுக்கு தேவை சக்தி. அது மாதிரி இந்த பிரம்மாண்டம் இயங்கிறதுக்கு தேவை சக்தி. இந்த பிரம்மாண்டம் எப்படி இயங்கிறது அப்படின்னா தர்மத்தினுடைய கட்டுப்பாட்டுல இயங்கிறது. இந்த தர்மம் யார் கையில இருக்கு அப்படின்னா மகாத்மாக்கள் கையில இருக்கு. யாரு மகாத்மாக்கள்? யாருக்கும் மறந்தும் கனவுல கூட துரோகம் பண்ணாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மகாத்மாக்கள். அது பிராமணனா இருக்கலாம், இல்ல சதுர்வர்ணத்துல யாராவதுவனாக இருக்கலாம். அவா கையில இருக்கு. அவா யாராக இருக்க முடியும்? பகவானை பூஜிக்கக்கூடிய பக்தாலா இருக்க முடியும். அந்த பக்தா பக்தியை எங்க வைக்க முடியும்? பரமேஸ்வரனுடைய சரணத்துல வைக்க முடியும். அப்படி இந்த உலக இயக்கத்திற்கு, இந்த உடம்பின் இயக்கத்திற்கு காரணமான உயிர், இந்த உலக இயக்கத்திற்கு காரணமான உயிர்தான் சிதம்பர சக்கரம், சிதம்பர ரகசியம். அதுதான் இந்த சிதம்பர ரகசியம். என்ன அப்படிங்கிறத நாம் அறிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் அப்படியே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய 6 ஆதாரங்கள் வழியா நாம் பயணப்படணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞை, மேல அதுக்கு மேல சகசிராரம்னு இப்படி இதெல்லாம் சக்கர ரூபமா தான் இருக்கு. அஷ்டமா சித்தின்னு இதுக்கெல்லாம் நம்ம அனிமா, கரிமா, மகிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமிய, வசித்வஜ, ஈசத்வஜன்னு நாம நினைச்ச போது நினைச்சபடி நாம் மாறுவதற்குண்டான ஆற்றல் தபோபலம். அப்படி இந்த பிரம்மாண்டத்தினுடைய அதிரகசியத்தினுடைய விராட் புருஷனுடைய மையக்கரு இருக்கக்கூடிய இடம் சிதம்பர ரகசியம். அந்த மையக்கருதான் திருமந்திரம். ரொம்ப அழகா ஒரு 4 வரியில திருவம்பல சக்கரத்தை அனுகிரகம் பண்ணி தருது.
எந்த உபாசனையினால அடைய முடிகிறது, எதனால இதை தெரிஞ்சுக்க முடியும், இதை தெரிஞ்சின்ற பிற்பாடு அவளுடைய கதி என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அது நமக்கு விளக்கி காமிக்கிறது. அது சொல்றது அரஹர என்ன, அரிய ஒன் என்ன, அரஹர என்ன அருகிலர் மாந்தர், ஹரஹர என்ன அமரரும் ஆவர், அரஹர என்ன அரும்பிறப்பென்ன அப்படின்னு அது திருமந்திரம் விளக்கி காமிக்கிறது. நாம் சிவபெருமான நமஸ்காரம் பண்றதுக்கோ திவ்யமான கோஷம் போடுறதுக்கோ சிவபெருமான் யாரோட சேர்ந்து இருக்காருன்னு சொல்றதுக்கோ எது அடைச்சுட்டு போறதுன்னா அரஹரங்கிறது அடிச்சுட்டு போடுது. ஹரஹர நம பார்வதி பதயே அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த அரஹர தான் அதனுடைய வீச்சு என்ன, அரஹர என்ன, அவற்றை அறிய முடியாது. அரஹர என்ன அருகிலர் மாந்தர், மனுஷனால அதை அறிய முடியாது. அரஹர மனுஷனால அறிய முடியாது. அரஹர என்ன தேவருமாவர், அதாவது அமரருமாவர், தேவர்களாயிடுறான். அமரர்னா தேவர்கள். இது யாரால அறிய முடியறதுன்னா அரும் பிறப்பென்ன, ஒரு திவ்யமான பிறப்பெடுத்தவா ஞானிகளுக்கு, ஞானிகள் தபோபலம் அடைந்தவாளுக்கு பின்னாடி இந்த சிதம்பர சக்கரத்தினுடைய வெட்ட வெளி உலகத்தினுடைய படைப்பு எப்படி அப்படின்னா, முதல்ல ஆகாசம், அந்த ஆகாசத்திலேருந்து அது ஆகாசம் தானே தன்னை பரிணமப்பட்டு அதுலேருந்து கிளம்புறது காற்று, வாயு. ஆகாசமும் வாயுவும் சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு அது உராசத்தை, அதுலேருந்து அக்னி. ஆகாசம் வாயு அக்னி இது மூணும் சேர்ந்து தீர்த்தத்தை ஏற்படுத்துறது. இப்ப பாருங்க, ஆகாசம் வாயு அக்னி தீர்த்தம் இது இத்தனையும் சேர்ந்து இந்த பூமண்டலம் பிருத்திவியை நமக்கு ஏற்படுத்துறது. அப்போ திருப்பி பிரளயம் ஏற்படுறத எல்லாம் எங்க ஒடுங்கிறது, ஆகாசத்துல. பிரளயம் ஏற்படுறத பூமி தண்ணி உள்ளுக்குள்ள போயிடுறது, தண்ணி அக்னி உள்ளுக்குள்ள போயிடுறது, அக்னி காத்தால் அணைக்கப்படுறது, காத்து ஆகாசத்தோட சேர்ந்துடுறது. இப்ப இந்த ஆகாசம் எங்க ஒடுங்கிறது, சிதம்பர சக்கரத்துல ஒடுங்கிறது. அப்போ இந்த பிரம்மாண்டத்தினுடைய படைப்பின் ரகசியம் இருக்கக்கூடிய இடம், உடம்பின் உயிர் இருக்கக்கூடிய இடம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க கிளினா ஒலிக்கிறது, இங்க கிளினா ஒலிக்கிறது, நாக்களை தொக்குன்னு ஒரு சுவை ஏற்பட்ட உடனே உடம்பு முழுக்க ஒரு ஆனந்தம் உண்டாருது. அப்போ உடம்பு முழுக்க பரவி கிடக்கு இல்லையா, பால் இருக்கு, எந்த இடத்துல தயிர் இருக்கு, எந்த இடத்துல வெண்ணெய் இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது மாதிரி பாலினுள் படுனை போல அப்படிங்கிற மாதிரி இந்த உடம்பு முழுக்க உயிர் இருக்கா மாதிரி இந்த பிரம்மாண்டம் முழுக்க இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன்னா சுவாமி இல்லாத இடம் கிடையாது. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் சு தெய்வதம். அப்படியே அந்த மந்திரமானது ஒரு இடத்துல கூட்டி அதி ரகசியமா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதிந்த இந்த பிரம்மாண்டத்தினுடைய படைப்பினுடைய சூக்ஷ்ம ரகசியம் அடங்கி இருக்கக்கூடிய இடம் சிதம்பர ரகசியம். இதனாலதான் ஆகாச கஷேத்திரம் சிதம்பரம். சாதாரணமா மனிதனுடைய உடம்புல என்ன உண்டோ அத்தனையும் இருக்கு சிதம்பரத்தில். தங்க கோபுரம் இருக்கு, 9 கலசம் இருக்கு, 9 கலசம் 9 துவாரம் நம்மளுடைய உடம்பு. 21,600 ஆணிகள் பொருத்தப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு மனுஷன் விடக்கூடிய சுவாசம் மூச்சு காற்றினுடைய அளவு 21,600 முறை. 28 தூண்கள் இருக்கு, 28 ஆகமங்கள். சுவாமி மேல ஏறி போறதுக்கு 5 படிக்கட்டு இருக்கு. பஞ்சாட்சர படி நம சிவாய, அதுக்கு மேல ஏறி போனா தான் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஹிருதயம் எப்படி சத்தம் போட்டு இருக்கோ
அது மாதிரி சுவாமி ஒரு பொன் ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கார் நடராஜர். இதுக்கு மேல உள்ளுக்குள்ள நீங்க கவனிச்சா 4 தூண்கள், அது வேதம். அதுக்கு பக்கத்துல திரையிட்டு மூடி இருக்கு. இந்த உடம்பின் உள்ளுக்குள்ளே அமைச்சிருக்கக்கூடிய ஆத்மாவை மூடி இருக்கு. அந்த ஆத்மா என்ன எங்க எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியல. அந்த பரமாத்மாவை தர போட்டு மூடி அது பில்வமா இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் ஹிருதய புண்டரீகம்ங்கிறது விரிஞ்சு இருக்கு. அது உள்ளுக்குள்ள சுவாமி இருக்கார், இது உள்ளுக்குள்ளேயும் சுவாமி இருக்கார். உன்னுள்ளே உன்னை தேடினால் உயர்வான நிலைக்கு நீ அழைத்து செல்லப்படுவாய்ங்கிற மகாமந்திரத்தை, சிதம்பர ரகசியத்தை அங்க இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா நமஸ்காரம் பண்றதே தெளிவு ஏற்படுறது. அதாவது ஒரு சாதகனுக்கு மோட்ச நிலைக்கு வேண்டிய வழியை ஏற்படுத்தி தருது. ஒரே க்ஷேத்திரம் தான். புத்திரபாக்கியம் வேணும்னா சுவாமியோட சரணத்துல இருக்கக்கூடிய குஞ்சித பாதத்தை நமஸ்காரம் பண்ணணும். மோட்சம் வேணும்னா அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுவாமியினுடைய அந்த சிதம்பர ரகசியத்தை தரிசனம் பண்ணணும். நாம் வாழறதுக்கு வேண்டிய போகம் எல்லாம் வேணும்னால் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவகாம சுந்தரிக்கு நமஸ்காரம் பண்ணணும். நமக்கு ஞானம் சித்திக்கணும் அப்படின்னு கேட்டா சுவாமியினுடைய திருமுகத்தை தரிசனம் பண்ணணும். இப்படி எது வேணும்னாலும் கிடைக்கக்கூடிய பொக்கிஷமான இடம், புரியாத புண்ணிய பூமி, அறியாத ஒரு இடம், ஆனந்தமயமாக்கி பரமானந்தமயத்திற்கு அழைத்து செல்லுவதற்குறித்தான ஒரு புண்ணிய பூமியாக விளங்கக்கூடிய ஆகாச கஷேத்திரத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நடராஜ பெருமானுடைய சரணத்தை பற்றுபவருக்கு சிதம்பர ரகசியம் ரகசியமாகவே இருந்து ஞான நிலை வெளிப்படும். முயற்சி செய்வோம், அறிவோம் அரணின் திருவடியை பற்றுவதற்கு. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.